Hi students, welcome to our Sri Sara Academy. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் லெவல் வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான குறுவினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் தனித்து வீடியோ போகிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்தில் இருக்கிற முக்கியமான குறுவினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ் இந்த டைம் கண்டிப்பாக கேட்கலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற கொஷின்ஸாக ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இது எல்லாமே நம்ம தமிழ் ஸ்டாஃப் வச்சு அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக இதுக்கு தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இதை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் மீதி கொஷின் படிங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இயல் 1ல் இருக்கிற முக்கியமான குறுவினா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ இதில் முக்கியமான குறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, மண்ணொஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விப்பா, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன, மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. ஸோ இந்த மூணுமே முக்கியமான கேள்வி நமக்கு இயல் 1ல். ஓகேவா? அடுத்து இரண்டாவது படம் இயல் 2. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறுவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. ஓகேவா? அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விப்பா, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? ஸோ இயல் 2ல் அடுத்த முக்கியமான குறுவினா பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்விப்பா, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. அடுத்து இயல் 3. இயல் 3ல் முக்கியமான குறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இந்த கொஷின்ஸ் அடிக்கடி பப்ளிக்கில் கேட்குறான்ப்பா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின், நமக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதை அடுத்த முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்விப்பா, தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, இது அடிக்கடி கேட்குறான் நமக்கு இதை. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஷினை. அடுத்த பாடம் பாருங்க, இயல் 4. ஸோ இயல் 4ல் முக்கியமான குறுவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேள்வியினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வினான் யார்? காதல் மிகு கேள்வியினான் யார்? ஸோ முக்கியமான கேள்வி. ஓகே உங்களுக்கு இது. அடுத்த முக்கியமான கேள்வி பாருங்க, இயல் 4ல் இரண்டாவது கேள்விப்பா, மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. ஓகேவா? அடுத்த முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாம். உங்களுக்கு அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்விப்பா, சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வழுவமைதிகளை திருத்தி எழுதுக. ஓகேவா? அடுத்து இயல் 5. இயல் 5ல் முக்கியமான குறுவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விப்பா, இது இந்த டைம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகேவா? அயர் கூற்றாக எழுதுக. கலைஞர் பழு மரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர்
படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனார். அடுத்து பாருங்க, இயல் 5 முக்கியமான குறுனா பார்த்தீங்கன்னா 3வது கேள்விப்பா. உறங்குகின்ற கும்பக்கண்ண எழுந்திராய் எழுந்திராய் காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பக்கண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள். அடுத்த பாடம் பாருங்க, இயல் 6. இயல் 6 முக்கியமான குறுனா பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா. பாசவர் வாசவர் பல் நின விலைஞர் உமனர் சிலப்பதிகார காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். முக்கியமான கேள்வி நமக்கு இது. ஓகேவா. அடுத்து முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 3வது கேள்விப்பா. ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு இது. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா போசி என்பதற்கு சான்று தருக. ஓகேவா. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 5வது கேள்விப்பா. பொதுவியல் திணை பற்றி குறிப்பெழுதுக. ஓகேவா. அடுத்த பாடம் பாருங்கப்பா, இயல் 7. ஓகேவா, கடைசி பாடம் உங்களுக்கு இது. இதுல முக்கியமான குருவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி குறிப்பு வரைக அவயம். ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு இது. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 2வது கேள்விப்பா. காய்மணி யாகு முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்து யாது. ஓகேவா. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா உங்களுக்கு இது. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டுடன் தருக. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு இயல் 1 7 வரைக்கும் இருக்கிற முக்கியமான குருவினாக்கள். ஸோ இதே மாதிரியே சிறுவினா நெடுவினா அதுக்கும் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ பாருங்கள், இதை மட்டும் புக் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் இந்த இதுலேருந்து. ஓகேவா. ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ போட நம்ம எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.